டேண்ட்ரஃப் விழுந்துட்டே தான் இருக்கும். ப்ளஸ் இச்சிங் நெறையா இருக்கும். இச்சிங் அவன் பண்றனால லைட்டா அவனே கடிக்கிறான் அந்த இடத்த. அதனால அப்படி வந்து கத்துருது. ஸோ இதுக்கு ஏதாவது ஹோமியோபதியில மெடிசன் இருக்கா? இது கியூரபிளா? நாங்க ரொம்ப 2 இயர்ஸா அலோபதி பார்த்து அவனுக்கு மெடிசனா தான் குடுக்கோமே தவிர்த்து ரெக்கவர் ஆகுது திரும்பி வந்துருது. இந்த கொஷின் பேஷண்ட் கேட்கும்போது தான் நான் இன்னும் வெட்டினரி ஹோமியோ அண்ட் மீன் டைம் அக்ரோ ஹோமியோபதி பற்றி அவேர்னஸே கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சது. வெட்டினரியில் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற டிவார்மிங் அது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன வார்ம்ஸ் இருக்குன்னே தெரியல, ஆனால் டிவார்மிங் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சாண்டோனின் அப்படின்ற ஹோமியோபதிக் மெடிசன் ஃபுட்டுலேயோ தண்ணிலேயோ கலந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்ட் ஆனஸை லிக் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸ்க்ராச் பண்ணணும்னு பைட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பொமக்ரானட்லேருந்து எடுக்கக்கூடிய மெடிசன் கிரனேட்டம் அப்படின்னு இருக்குது. அந்த மெடிசன் கொடுக்கும்போதும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இதே டேப் வார்ம் தான் இருக்குது ஸ்டூலில் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க ஸ்டூல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் அப்படின்னா சினா மெர்க்சொல்லு அப்படின்னு ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸும் இருக்குது. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் மெடிசன் கொடுக்கும்போது ஹோமியோவில் வெட்டினரிக்கு ரொம்ப நல்லாவே கேட்கும். இப்போ 4 days to 5 days ஆச்சு. ஒரு 40% அவனுக்கு வந்து இச்சிங் ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த நைட்டு நல்லா ரிலாக்ஸாக தூங்குறான். உண்மையிலே எனக்கு ரொம்ப வீட்டில் எல்லாருமே அவன் கஷ்டப்படுறப்ப நாங்களே இருக்குது ரெமடியே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஹோமியோவில் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டெப் எடுத்தேன். பட் ரியலி டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். நல்லாவே